மருத்துவ குணமிக்க தாவரங்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? மூலிகைகள். எந்த தாவரத்தின் விதைப்பகுதி உணவாக பயன்படுகிறது? துவரை. மஞ்சள் காமாலை நோய்க்கு மூலிகை தாவரம். கீழாநெல்லி. காகிதம் தயாரிக்க பயன்படும் தாவரம். யூகலிப்டஸ். மிளகு எந்த நோயை தீர்க்கும்? தொண்டை கரகரப்பு. அழகு சாதன பொருட்கள் தயாரிக்க எது பயன்படுகிறது? மலர்கள். நறுமணப் பொருட்கள் கிருமி நாசினியாகவும் நுண்ணுயிர் எதிர்ப்பொருளாக பயன்படுவது எது? மஞ்சள் மற்றும் கிராம்பு. இந்தியாவின் நறுமண தோட்டம் எது? கேரளா. சணல் நார் தாவரத்தின் எந்த பகுதியிலிருந்து கிடைக்கிறது? தண்டு. தாவரத்தின் மென்மையான வெளிப்பகுதி எது? மென்கட்டை. கட்டுமான பணிகளுக்கு பயன்படுவது எது? வன்கட்டை. பருத்தி, தேங்காய் போன்றவற்றில் எந்த நார்கள் காணப்படுகிறது? மேற்புற நார்கள். வாய்ப்புண்ணை குணப்படுத்த எது பயன்படுகிறது? நெல்லி. புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? மராஸ்மஸ். விட்டமின் சி குறைபாட்டால் வரும் நோய் எது? ஸ்கர்வி. அனைத்துண்ணி எது? காகம். பாலில் அதிகம் காணப்படுவது எது? கால்சியம். உடலியக்க செயல்களை ஒழுங்குபடுத்துவது எது? தாது உப்புக்கள். எலும்புகளை வலுப்படுத்த பயன்படுவது எது? கால்சியம். சாருண்ணி உணவூட்டம் கொண்டது எது? காளான். இரத்த சோகை எந்த சத்து குறைபாட்டினால் ஏற்படுகிறது? இரும்பு. எந்த விட்டமின் சூரிய ஒளியின் உதவியுடன் தோலில் தயாரிக்கப்படுகிறது? வைட்டமின் டி. ரிக்கெட்ஸ் எந்த வைட்டமின் குறைபாட்டு நோய்? வைட்டமின் டி. அழுத்திவிடப்பட்ட சுருள் கம்பியில் ஏற்படும் மாற்றம் எது? மீள் மாற்றம். உணவு கெட்டுப்போதல் என்பது எத்தகைய மாற்றம்? விரும்பத்தகாத மாற்றம். சலவை சோடா நீரில் கரைவது எத்தகைய மாற்றம்? வெப்ப உமிழ் மாற்றம். கால ஒழுங்கற்ற மாற்றம் என்பது எது? நிலநடுக்கம். நீளத்தின் எஸ்ஐ அலகு எது? மீட்டர். நிறையின் எஸ்ஐ அலகிற்கான குறியீடு கிலோகிராம். ஒரு மெட்ரிக் டன் என்பது எத்தனை கிலோகிராம்? 1000 கிலோகிராம். காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. ஒரு மணி என்பது எத்தனை வினாடிகளை குறிக்கிறது? 3600 வினாடிகளை குறிக்கிறது. தங்கத்தின் நிறையை அளக்க எந்த அலகை பயன்படுத்துகிறோம்? காரட். காற்றில் அசைந்தாடும் மரக்கிளைகளின் இயக்கம். தன்னிச்சையான இயக்கம். தரையும் உருளும் பந்து எத்தகைய இயக்கம்? ஒன்றுக்கு மேற்பட்ட இயக்கம். இயற்கை காந்தம் எது? மேக்னடைட். காந்தத்தால் கவரப்படும் பொருள் எது? காந்தத்தன்மை உள்ள பொருள். மாலுமிகளுக்கு திசை காட்டும் கருவிகளை அளித்தவர்கள் யார்? சீனர்கள். தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் எந்த திசையில் நிற்கும்? வடக்கு தெற்காக நிற்கும். காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி எதனை அறிந்து கொள்ளலாம்? திசைகளை அறிந்து கொள்ளலாம். உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அலகு எது? செல். பொருள்களை கண்ணாடி வில்லையில் வைத்து அளவில் பெரியதாக காண்பதற்கு பயன்படும் கருவி எது? நுண்ணோக்கி. செல்லின் ஆற்றல் மையம் எது? மைட்டோகாண்ட்ரியா. தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படும் செல் உறுப்பு லைசோசோம். செல்லின் செயல்களை கட்டுப்படுத்தும் கோள வடிவம் கொண்ட நுண்ணுறுப்பு எது? உட்கரு. செல்லுக்குள் நுழையும் கிருமிகளை அழிக்கும் பணியில் ஈடுபடும் செல் நுண்ணுறுப்பு எது? லைசோசோம். விலங்கு செல் காணப்படும் நுண்ணுறுப்பு சென்ட்ரோசோம். நுண்குமிழ்கள் பெரிய அளவில் காணப்படும் செல் எது? நரம்பு செல். மிகவும் நீளமான செல் எது? நரம்பு செல். கலவையில் உள்ள லேசான மாசுகளை நீக்க ஏற்ற முறை எது? தூற்றுதல் முறை. கலவையிலுள்ள பொருளின் அளவை அடிப்படையாக கொண்ட பிரித்தல் முறை எது? சலித்தல். பழச்சாறு தயாரிப்பில் சாற்றிலிருந்து விதைகளை பிரிக்க ஏற்ற முறை எது? வடிகட்டுதல். உப்பை கடல் நீரில் இருந்து பிரிக்கும் முறை எது? ஆவியாகுதல். நிறம், அளவு, வடிவத்தில் வேறுபட்ட திண்ம கலவையை பிரிக்கும் முறை எது? கையால் பிரித்தெடுத்தல். துணி விரைவில் உலர தேவைப்படும் ஆற்றல். சூரியனின் வெப்ப ஆற்றல். வெப்பம் ஒரு வகை ஆற்றல் என்பதை கண்டறிந்தவர் யார்? ஜேம்ஸ் ஜூல். எது இயங்க மின் ஆற்றல் தேவைப்படுகிறது? தொழிற்சாலை. எந்த ஆற்றல் வாகனங்களை இயக்க முடியும்? சூரிய ஆற்றல். நிலக்கரி எரிக்கும் பொழுது அதன் வேதி ஆற்றல் எந்த ஆற்றலாக மாற்றப்படுகிறது? வெப்ப ஆற்றல்.
காற்றாலைகளில் காற்றின் இயக்க ஆற்றல் மூலம் பெறப்படுவது எது? மின்னாற்றல். அசையும் இலை பெற்றுள்ள ஆற்றல் எது? இயக்க ஆற்றல். உள்ளங்கையை தேய்க்கும் பொழுது வெளிப்படும் ஆற்றல் எது? வெப்ப ஆற்றல். பாக்டீரியாவை கண்டுபிடித்தவர் யார்? ஆண்டன் வான் லுவான்ஹூக் 1675ஆம் ஆண்டு. நகரும் தாவரம் எது? கிளாமிடா மோனஸ். உழவனின் நண்பன் எது? மண்புழு. வைரஸால் ஏற்படும் நோய் எது? இளம்பிள்ளை வாதம். சின்னம்மை என்பது எதன் குறைபாட்டால் ஏற்படுகிறது? வைரஸ் குறைபாட்டால் ஏற்படுகிறது. ஒரு செல் தாவரம் எது? கிளாமிடா மோனஸ். மனிதன் எந்த இனத்தில் வகைப்படுத்தப்படுகிறது? பாலூட்டி இனம். குப்பைகளை மண்ணில் மட்கச் செய்வது எது? மண்புழு. மக்காத கழிவுக்கு எடுத்துக்காட்டு. பாலித்தீன் பை. உரமாக மாறக்கூடிய கழிவு எது? வீட்டுக் கழிவு. மருத்துவ கழிவுகளை அகற்றும் முறை எது? எரித்து சாம்பலாக்குதல். உரம் தயாரிப்பில் பயன்படும் உயிரி எது? மண்புழு. எது இயற்கை இழை அன்று? பாலியஸ்டர். கோடை காலங்களில் எந்த ஆடையை தேர்ந்தெடுப்பார்கள்? பருத்தி ஆடை. விலங்குகளின் உரோமங்களில் இருந்து தயாரிக்கப்படும் ஆடை எது? கம்பளி. மருத்துவத் துறைக்கான பல சாதனங்கள் செய்ய பயன்படுவது எது? நெகிழி. சோப்பு தயாரிக்க பயன்படும் முக்கிய வேதிப்பொருள் எது? சோடியம் ஹைட்ராக்சைடு. பிவிசி என்பதன் விரிவாக்கம் பாலிவினைல் குளோரைடு. சிமெண்ட் தயாரிக்க பயன்படும் அடிப்படையான மூலக்கூறுகள் எது? சுண்ணாம்புக்கல் மற்றும் ஜிப்சம். தீப்பிடிக்காத உடைகள் தயாரிக்க எது பயன்படுகிறது? மெலமைன். கண்ணாடியை ஒரே சீராகவும் மெதுவாகவும் குளிர வைக்கும் முறைக்கு என்ன பெயர்? கட்டுப்படுத்தி ஆற்றுதல். தாவரத்தின் தண்டு பகுதியிலிருந்து பெறப்படும் இழை எது? சணல். பருத்தியின் எந்த வேதிப்பொருள் உள்ளது? செல்லுலோஸ் என்ற வேதிப்பொருள். கலிலியோ கண்டுபிடித்த அறிவியல் கருவியின் பெயர்? தொலைநோக்கி. செயற்கை ஒளி மூலம் எது? டார்ச் விளக்கு. ஒளிரா பொருள் எது? சந்திரன். மனித உடல் எந்த தன்மையுடையது? ஒளி ஊடுருவாத தன்மையுடையது. ஒளி புகா பொருள் எந்த நிறமுடையதாக இருந்தாலும் அதன் நிழலின் நிறம் கருமை. எதில் தெளிவான எதிரொலிப்பு பிம்பத்தை பார்க்க முடியும்? நிழல். நன்றி, வணக்கம்.